பஞ்சாப் மாநிலத்தில் சொத்துக்களை எழுதி தரும்படி மாமியார் மீது மருமகள் சரமாரியாக தாக்குதல் நடத்தும் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த வீடியோ வைரலான நிலையில் மருமகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள கோத்தை கிராமத்தைச் சேர்ந்தவர் குர்பஜன் கவுர். இவரது கணவர் தொடக்க கல்வி அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு அவர் இறந்துவிட்டார். இதனால் குர்பஜன் கவுர் தனது மகன் வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் சொத்துக்களை தனது பெயருக்கு மாற்றித்தரக் கோரி அவரது மருமகள் ஹர்ஜீத் கவுர் பெரும் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். மகன் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடும் நீங்கள் சொத்தை எழுதி கொடுத்தால் என்ன என கேட்டு மாமியாரிடம் தினமும் சண்டை போட்டு வந்துள்ளார். சொத்து தொடர்பாக மாமியார் மருமகள் இடையே கடந்த சில நாட்களாக தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவத்தன்று ஹர்ஜீத் கவுர் தனது மாமியார் குர்பஜன் கவுருடன் கடுமையாக சண்டையிட்டதுடன் கொடூரமாக தாக்க ஆரம்பித்துள்ளார். மாமியாரின் தலைமுடியை பிடித்து இழுத்து மீண்டும் மீண்டும் கடுமையாக தாக்கியுள்ளார். இதை ஹர்ஜீத் கவுரின் மகன் பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளான். உடனே அந்த சிறுவன், அம்மா, அட்டியை அடிப்பதை நிறுத்துங்கள் அம்மா என கெஞ்சி இருக்கிறான். ஆனால் கல்மணம் கொண்ட ஹர்ஜீத் கவுர் அதை பொருட்படுத்தாமல் சொத்தை தராத மாமியாரை தொடர்ந்து தாக்கி இருக்கிறார். இதனால் வேதனை அடைந்து நொந்து போன சிறுவன் இனியும் பொறுத்தால் வேலைக்காவாது என்று சொல்லி தனது தாயார் பாட்டியை தாக்குவதை செல்போனில் வீடியோ எடுத்து அந்த காட்சிகளை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கிறான். அந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பலரும் ஹர்ஜீத் கவுர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக குர்தாஸ்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.